ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க ரவிந்த். நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய Redmi Note 12 சீரிஸை இன்னைக்கு அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. பட் இந்தியாவில் கிடையாது, சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த வாட்டி இந்த Redmi Note 12 சீரிஸில் மொத்தம் 4 ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 4 ஸ்மார்ட் ஃபோனில் என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போ சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் இந்தியாவில் எப்போ எதிர்பார்க்கலாம், என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷனோட என்ன பிரைஸ் செக்மெண்ட்டில் இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரியான இந்த கம்ப்ளீட் டீட்டெயிலை பற்றி டீட்டெயிலாக இன்னைக்கு வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வாங்க டீட்டெயிலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி வீடியோக்குள்ள போய் டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரியே இந்த Redmi Note 12 சீரிஸ்லேருந்து மொத்தம் 4 ஸ்மார்ட் ஃபோன் இந்த வாட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. Redmi Note 12, Redmi Note 12 Pro, Redmi Note 12 Pro Plus அண்ட் Redmi Note 12 Discovery Edition அப்படின்ற மாதிரியான ஒரு 4 ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு. இந்த 4 ஸ்மார்ட் ஃபோனுக்கும் லுக் அண்ட் டிசைன் சிமிலராக தான் இருக்குது. ஒரே மாதிரியான லுக் அண்ட் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த லுக் அண்ட் டிசைன்லையும் பெருசாக இனோவேட்டிவாக எதுவும் இம்ப்ரெசிவாலாம் யோசிக்கல. ஆஸ் யூஷுவல் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்து பழக்கப்பட்ட ஒரு டிசைன், ஒரு லுக்கில் தான் இந்த Redmi Note 12 சீரிஸ்க்கான இந்த 4 ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் அண்ட் டிசைனும் இருக்குது. அண்ட் கலர் ஆப்ஷனும் அவங்களுடைய யூஷுவலான பிளாக், ப்ளூ, ஒயிட் அப்படின்ற அந்த கலர் ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பில்டு குவாலிட்டியும் ஆஸ் யூஷுவல் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்ல தான் பில்டு குவாலிட்டி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் டிசைன், லுக் அண்ட் டிசைன் பார்க்கும்போது ரொம்ப ஒன்றும் இம்ப்ரெசிவா இல்லை, இனோவேட்டிவா எதுவும் பண்ணல. ஆஸ் யூஷுவலான ஒரு லுக்ல தான் இந்த Redmi Note 12 சீரிஸும் இருக்கு. பட் லுக் ஆஸ் யூஷுவலான ஒரு டிசைனா இருந்தாலும் உள்ள இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸை இந்த வாட்டி இந்த Redmi Note 12 சீரிஸ்ல ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத இப்போ கண்டினியூவா பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் Redmi Note 12 5G, இதுதான் இந்த சீரிஸுடைய லோவர் பிரைசிங் ஸ்மார்ட் ஃபோன். அண்ட் இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். அந்த வகையில் Redmi Note 12 சீரிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் 5G சீரிஸாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே எடுத்துக்கிட்டோம்னா 6.67 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான OLED பேனலுக்கான டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 1200 நெட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல பீக்கான ஒரு டிஸ்பிளே. அண்ட் இந்த செக்மெண்ட்டில் Redmi Note 12 நமக்கு AMOLED plus 120 Hz கான இந்த காம்பினேஷனுக்கான டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அந்த வகையில டிஸ்ப்ளே இதுக்கு முன்னாடி Redmi Note 11 சீரிஸ்ல இருந்து ஒரு சின்ன இம்ப்ரூவ்மென்ட், ரெஃப்ரெஷ் ரேட் வைஸ் ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டோட இந்த வாட்டி Note 12 எடுத்துட்டு வந்திருக்காங்க. மத்தபடி இதனுடைய பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது as usual 5000 mAh கான பேட்டரி கெபாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 33 வாட்ஸ் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கான சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. அந்த வகையில Note 11 சீரிஸ்ல இருந்து பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்ல வித்தியாசம் கிடையாது. அடுத்து அதுவே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இங்க இந்த Redmi Note 12ல Snapdragon உடைய 4 Gen 1 அப்படின்ற இந்த ஒரு புது சிப்செட் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த Snapdragon 4 Gen 1 பாத்தீங்கன்னா நமக்கு 6 நானோமீட்டர் சைஸ்ல வரக்கூடிய ஒரு சிப்செட். அண்ட் இதுல UFS 2.2 கான ஸ்டோரேஜ் சப்போர்ட்டும் நம்ம கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த சிப்செட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா MediaTek Dimensity 810 அதுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு கெபாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான் இந்த Snapdragon 4 Gen 1 கான சிப்செட். அண்ட் ரீசெண்டா இந்த Snapdragon 4 Gen 1 vs Dimensity 810 இதுக்கான ஒரு கம்பேரிசன் வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். சோ அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேல கார்ட்ல உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், போய் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. இந்த ரெண்டு சிப்செட்டை பத்தி இன்னும் டீடைலா நீங்க தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு நல்ல டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதுலலாம் எந்த ஒரு குறையும் இல்லை. மற்றபடி இந்த மொபைலுடைய கேமரா செட்டப் அப்படின்னு பார்த்தோம்னா பின்பக்கம் ஆக்சுவலி டியூவல் கேமரா தான் இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. பிரைமரி 48 மெகா பிக்சலுக்கான கேமரா அண்ட் செகண்டரி ஒரு 2 மெகா பிக்சலுக்கான கேமரா அப்படின்ற மாதிரி ரெண்டு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது 8 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமராவை தான் இந்த வாட்டி Redmi Note 12 எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் கேமரா வைஸ் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வந்த Redmi Note 10, Redmi Note 11 அதெல்லாம் விடவே கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் போனுக்கான கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மற்றபடி மொபைலில் as usual சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட், டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், Android 12 MIUI 13 மாதிரின இந்த விஷயங்கள் எல்லாமே காமனாக இருக்கு. அண்ட் இந்த மொபைலுக்கான பிரைசிங்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்டே 4+128GB கான வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டுக்கு சைனாவில் இவங்க செட் பண்ணிருக்கக்கூடிய பிரைசிங் 13,600 அப்படின்ற மாதிரின இந்தியன் பிரைசிங்க்கு அங்கே சைனாவில் இப்போ இந்த ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் அண்டர் 15K செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் போனா Redmi Note 12 இப்போதைக்கு லான்ச் ஆயிருக்கு. அடுத்து இந்த Redmi Note 12 உடைய ப்ரோ வேரியன்ட் Redmi Note 12 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கான டிஸ்பிளே இதுவுமே 6.67 இன்ச்சஸ்க்கான OLED பேனலுக்கான டிஸ்பிளே தான். அதே மாதிரியே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்லாம் காமனாக கொடுத்துருக்காங்க. பட் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் HDR10+கான சர்டிஃபிகேஷனுக்கான ஒரு டிஸ்பிளே இந்த வாட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இது ஒரு 10 பிட்கான OLED பேனலுக்கான டிஸ்பிளேவாகவும் இந்த Redmi Note 12 Proல எடுத்து வந்திருக்காங்க. இதுதான் Redmi Note 12 இருந்து Redmi Note 12 Proல டிஸ்பிளே வைஸ் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க.
மற்றபடி இதனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி இதுவும் as usual 5000 mAh கான பேட்டரி கெப்பாசிட்டி தான். பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் Redmi Note 12 இருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ்லையும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. MediaTek கூடிய Dimensity 1080 அப்படின்ற இந்த ஒரு புது சிப்செட்டை இந்த ஸ்மார்ட் போன்ல இவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது 6 nm சைஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு சிப்செட். இதுல GPU-க்கு ARM Mali G68 அப்படின்ற இந்த GPU பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலயும் UFS 2.2 கான ஸ்டோரேஜ் தான். அண்ட் இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட Snapdragon 778G அதுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற அளவுக்கான கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான் இந்த Dimensity 1080 அப்படின்ற இந்த சிப்செட். அதனால பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த Redmi Note 12 Pro இவங்க லான்ச் பண்ணிருக்கக்கூடிய செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான் இந்த Dimensity 1080. அதனால பர்ஃபார்மன்ஸ் எந்த ஒரு குறையும் இல்லை, சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. அடுத்து மொபைலுடைய கேமரான்னு வரும்போது இங்கேயும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் போன்ல பின் பக்கம் ட்ரிபிள் கேமராக்கான செட்டப் கொடுத்துருக்காங்க. அதுல பிரைமரி கேமராவா 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, Sony IMX 766 கான சென்சார், ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட இந்த பிரைமரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி சப்போர்ட்டிவ் as usual 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ தான். அதுலலாம் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. பிரைமரி கேமரா மட்டும் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட IMX 766 கான சென்சாரோட இந்த ஒரு ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சலுக்கான அது ஒரு யூஷுவலான செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அதனால கேமரா வைஸ் பார்க்கும்போது யூஷுவலான கேமரா செட்டப் தான். பிரைமரி கேமராவை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. IMX 766 கான ஒரு நல்ல சென்சார் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான், நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லி ஆகணும். மற்றபடி இதுலயும் as usual Redmi Note 12 பார்த்த மாதிரி சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட், டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், Android 12 MIUI 13 மாதிரியான அதே காமனான ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனுக்கான பிரைசிங்னு பார்த்தீங்கன்னா இதில் பேஸ் வேரியண்டா 6GB 128GB கான வேரியன்ட் 19300 ரூபா அப்படின்ற மாதிரியான செக்மெண்ட்டுக்கு சைனாவில் இப்போதைக்கு இந்த Redmi Note 12 Pro லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து Redmi Note 12 Pro Plus இந்த ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் இதுலயும் டிஸ்பிளே அப்படியே Redmi Note 12 Proல நம்ம என்ன மாதிரியான டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரியான டிக்டோவான டிஸ்பிளே ஃபீச்சர் தான். ஒன்லி அப்கிரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டால்பி விஷனுக்கான சப்போர்ட் இந்த ஒரு ஸ்மார்ட் போன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டால்பி விஷனுக்கான சப்போர்ட் மட்டும் ஆடடா இங்கே இருக்கு. மற்றபடி அதே மாதிரியே 120 Hz கான OLED பேனலுக்கான டிஸ்பிளே தான் இங்கேயும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலுக்கான பேட்டரின்னு பார்க்கும்போது கெப்பாசிட்டி எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை, 5000 mAh கான பேட்டரி கெப்பாசிட்டி தான். பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 120 வாட்ஸ்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங்கை இந்த ஸ்மார்ட் போன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஹையர் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான கெப்பாசிட்டி இந்த Redmi Note 12 Pro Plus ஸ்மார்ட் போன்ல நமக்கு இருக்கு. இது போக மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. Redmi Note 10 Proல நம்ம பார்த்த மாதிரியே அதே MediaTek கூடிய Dimensity 1080 அப்படின்ற அந்த ஒரு 6 nm சைஸ்க்கான அதே சிப்செட்டை தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஈக்குவலாக தான் இருக்கும், அதில் வித்தியாசம் கிடையாது. பட் ஆனால் மற்றபடி கேமராவில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி கேமரா செட்டப்லாம் as usual Redmi Note 10 Pro மாதிரி பின்பக்கம் 3 கேமரா தான் இருக்கு. பட் ஆனால் அதில் பிரைமரி கேமரா 200 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமராவை இங்கே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ ரீசெண்டாக சாம்சங் கிட்ட இருந்து அந்த 200 மெகா பிக்சல் சென்சார் லான்ச் பண்ணாங்களே அதே சென்சார் சாம்சங் HPX அப்படின்ற அந்த சென்சாரோட தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த 200 மெகா பிக்சல் கேமரா நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோடையும் வருது அப்படின்றது ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீச்சரா இந்த ஸ்மார்ட் போன்ல கண்டிப்பா இருக்கு. ஸோ கண்டிப்பா கேமரா வைஸ் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. மற்றபடி சப்போர்ட்டிவ் கேமராலாம் as usual அதே 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ தான் கொடுக்குறாங்க. ஸோ இதையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த செகண்டரி கேமராலாம் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, பிரைமரி கேமரா மட்டும் தான் இம்ப்ரூவ்மெண்ட். இது போக செல்ஃபி கேமராவும் as usual அதே 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் Redmi Note 10 Proல இருந்து பிரைமரி சென்சாரை மட்டும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி இப்போ லேட்டஸ்டான அந்த ஒரு 200 மெகா பிக்சல் சென்சாரை இந்த Redmi Note 12 Pro Plus ஸ்மார்ட் போன்ல நமக்கு இன்க்ளூட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. மற்றபடி இதில் இருக்கக்கூடிய அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் Redmi Note 12 Proல பார்த்த அதே காமனான அதர் ஃபீச்சர்ஸ் தான். அண்ட் இதனுடைய பிரைசிங்னு பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ் வேரியன்ட் 8GB 256GB கான வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேரியன்ட்டுக்கு 23,000 அப்படின்ற மாதிரியான ஒரு பிரைசிங் இப்போதைக்கு சைனாவில் செட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி இந்த Redmi Note 12 சீரிஸில் இன்னொரு ஸ்பெஷல் எடிஷனுக்கான ஸ்மார்ட் ஃபோனும் இருக்குது. Redmi Note 12 டிஸ்கவரி எடிஷன் அப்படின்ற நேமில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த Redmi Note 12 Pro Plus அதே ஸ்மார்ட் ஃபோன் தான், டிக்டோவா அதில் இருக்கக்கூடிய அப்படியே எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் காமனாக தான் இருக்குது. ஒரே ஒரு வித்தியாசம் தான் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 4300 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 210 வாட்ஸ்க்கான ஒரு மிகப்பெரிய ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட இந்த Redmi Note 12 டிஸ்கவரி எடிஷன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் இந்த 210 வாட்ஸ்க்கான ஒரு ஹையர் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போனுடைய டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் காமனா அப்படியே Redmi Note 12 Pro Plusல நம்ம என்னென்ன பார்த்தோமோ அதே டிக்டோவான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் எல்லாமே இருக்கு. ஒன்லி இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டியை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த 4300 mAh பேட்டரி கெப்பாசிட்டியை இந்த 210 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணி நம்மளால வெறும் 9 மினிட்ஸ்ல 0 to 100% இந்த ஸ்மார்ட் போனை சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ரெட்மி தரப்புலேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் வெறும் 10 நிமிஷம்
நிமிஷத்திலே இந்த ஸ்மார்ட் ஃபோனை 100% சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சராக இருக்குது. அண்ட் இந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங்கும் கொஞ்சம் அதிகமாக தான் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் பேஸ் வேரியன்ட் 8GB RAM 256GB இன்டர்னல் தான். பட் இதனுடைய ப்ரைஸிங் 27,200 ரூபா அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரைஸிங் இந்த ரெட்மி நோட் 12 டிஸ்கவரி எடிஷன் ஸ்மார்ட் ஃபோனுக்கு அவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஓவரால் பார்க்கும்போது இந்த ரெட்மி நோட் 12 சீரிஸில் இருக்கக்கூடிய இந்த 4 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஒரு சில விஷயங்களை லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அப்கிரேட் பண்ணி தான் இந்த 4 ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியான ப்ரைஸிங் தான் செட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒர்த்தான இம்ப்ரூவ்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுலேயும் இவங்களுடைய ப்ரீவியஸ் ரெட்மி நோட் 11 சீரிஸில் இருந்து இந்த ரெட்மி நோட் 12 சீரிஸில் நிறைய விஷயங்களை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி அப்கிரேட் பண்ணி தான் நமக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுலேயும் இவங்களுடைய லோவர் ப்ரைசிங் ஸ்மார்ட் ஃபோனான ரெட்மி நோட் 12லேயே இந்த வாட்டி நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான OLED பேனல் டிஸ்ப்ளே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ரெட்மி நோட் 12 ப்ரோலயே நமக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கக்கூடிய சோனி IMX766 கான கேமரா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ரெட்மி நோட் 11 ப்ரோ பிளஸ்ல 200 மெகா பிக்சலுக்கான இந்த ஒரு சாம்சங் கான ஒரு புது கேமரா சென்சார் அண்ட் OIS சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா இருக்கு. அதோட 120 வாட்ஸ் கான சார்ஜரும் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. ஃபைனலி ரெட்மி நோட் 12 ப்ரோ டிஸ்கவரி எடிஷன்ல 210 வாட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஹையஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கான சப்போர்ட் அப்படின்ற மாதிரி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டை கண்டிப்பா ரெட்மி நோட் 11 சீரிஸ்ல இருந்து இந்த ரெட்மி நோட் 12 சீரிஸ்ல நமக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்மார்ட் போனுக்கான பிரைசிங்கும் இப்ப சைனாவில் செட் பண்ணிருக்கக்கூடிய பிரைசிங் ஓகே ரீசனபிளா நல்ல பிரைசிங் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் இந்தியாவில் எடுத்துட்டு வரும்போது என்ன பிரைசிங் இந்த ஸ்மார்ட் போனுக்கு செட் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து இந்தியன் மார்க்கெட்ல இந்த ஸ்மார்ட் போன் தேருமா தேராதா அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் இந்தியன் மார்க்கெட்ல எப்ப எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நவம்பர் மாதம் இந்த ஸ்மார்ட் போன்ஸ் லான்ச் ஆயிடும். பட் ஆனா இந்தியன் மார்க்கெட்ல இந்த 4 ஸ்மார்ட் போனையும் அட் டைம்ல எடுத்துட்டு வர போறது இல்ல. 2 ஸ்மார்ட் போன் மட்டும் இந்த நவம்பர் மாதம் லான்ச் ஆக போகுது. ரெட்மி நோட் 12 ப்ரோ அண்ட் ரெட்மி நோட் 12 ப்ரோ பிளஸ் இந்த 2 ஸ்மார்ட் போன் மட்டும் இந்த நவம்பர் மாதம் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மற்ற ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுல ரெட்மி நோட் 12 ப்ரோ மோஸ்ட்லி 20,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கும் ரெட்மி நோட் 12 ப்ரோ பிளஸ் இந்தியாவில் 25,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் தான் இருக்கு. அண்ட் லான்ச் டேட்டை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இப்போதைக்கு இல்ல. பட் அதுக்கான இன்ஃபர்மேஷன் கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீக்லேயே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி இந்த ரெட்மி நோட் 12 சீரிஸுடைய இந்தியன் லான்ச்சுக்கான ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா அதை உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்றேன். மற்றபடி இப்போதைக்கு இந்த ரெட்மி நோட் 12 சீரிஸ் சைனாவில் இவங்க லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பிரைஸ் டீடைல பத்தின உங்க ஒப்பீனியன் என்ன? ரெட்மி நோட் 11 சீரிஸ்ல இருந்து இந்த நோட் 12 சீரிஸ்ல அவங்க பண்ணிருக்கக்கூடிய இந்த அப்கிரேட பத்தின உங்க ஒப்பீனியன் எல்லாம் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவுதான்.